மூன்றாவது வீடியோவில் அன்னை மரியாள் இந்த வேளாங்கண்ணியில் குடியேற விரும்பி அவள் செய்த முதல் புதுமையான பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்த புதுமை நடைபெற்ற இடமான மாதா குளத்திற்கு நாம் இந்த வீடியோவின் வழியாக செல்கிறோம். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பாதையின் வழியாக வேளாங்கண்ணி அன்னையின் முதல் புதுமையை பற்றி தெரிந்து கொண்டு மாதா குளம் நோக்கி பயணிக்க வாங்க. நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த மணல் பாதை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னை மரியாளை தங்களின் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு தங்கள் மனதில் உள்ள பாரங்களை அன்னையிடம் இறக்கி வைத்து வேண்டுதலுக்காகவும் நன்றியறிதலுக்காகவும் இந்த பாதையின் வழியாக முழந்தாள் படியிட்டு இந்த புதுக்கோவிலிருந்து மாதா குளம் வரை நடந்து செல்கிறார்கள். இயேசுவின் தாயான அன்னை மரியாள் மீது இந்த மக்கள் எவ்வளவு பக்தியும் எவ்வளவு அன்பும் வைத்துள்ளார்கள் என்பது இந்த நடைபயணத்தில் நமக்கு புரிகிறது. நான் இந்த காணொளிக்காக மதியம் 1 மணி அளவில் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தேன். எனது கால்களில் காலணி அணியாமல் இந்த மணல் பாதையை கடப்பதற்குள் எனது கால்கள் வெந்து போகும் நிலை ஏற்பட்டது. கால்களில் சூடு தாங்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக சென்று இந்த வீடியோவை பதிவு செய்தேன். ஆனால் இந்த மதிய வேளையிலும் ஒரு சிலர் வெயிலை பொருட்படுத்தாமல் மாதாவின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரே நோக்கத்தில் முழந்தாள் படியிட்டு நடந்து சென்றது நம் மனதை பதைபதைக்க வைத்தது. இன்னும் மாலை நேரம் ஆக ஆக பல மக்கள் இந்த பாதையில் முழந்தாள் படியிட்டு நடந்து வருகிறார்கள். குழந்தைகள், இளைஞர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், முதியவர்கள் என எல்லா தரப்பு மக்களும் தங்கள் கால் முட்டுகள் இந்த மணலில் உராய்ந்து புண்ணாகி போனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைமக்கள் இந்த பாதையில் முழந்தாள் படியிட்டு நடந்து வரும் காட்சியை நாம் காணும் பொழுது நம் மெய் சிலிர்க்கிறது. பல கிறிஸ்தவ போதகர்கள் ஊரெல்லாம் அலைந்து திரிந்து செய்யும் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த பணியை அமைதியாக செய்து முடிக்கிறது என்பது இதன் மூலம் மெய்ப்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மாதாவின் ஆலயத்திற்குள் செல்லும் பிற சமய பக்தர்கள் அன்னை மரியாளை தெய்வமாக்கி விடுகிறார்கள். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் கடவுள் அல்ல, கடவுளின் தாய். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கும் தாயாக தரப்பட்டவள். நம் அன்னையிடம் நாம் எதை கேட்டாலும் அவள் கண்டிப்பாக அதை நமக்கு தருவாள். ஆனாலும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல. அன்னை மரியாளை வணங்குவதும் ஆராதிப்பதும் ஏற்புடையதல்ல. கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கத்தை மட்டுமே செய்கிறது. அகில உலகையும் படைத்த வான் படைகளின் கடவுளாகிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் மட்டுமே நம்